ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. வீட்டில் பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கு 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. 100 கிராம் நெய்யை உருக்கிட்டு இந்த மாவில் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. மாவு ரொம்ப டைட்டாக இருக்கணும், அப்போ தான் சூப்பராக வரும். நல்லா டைட்டாக உள்ள மாவு 2 பங்காக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு இப்போ இந்தமாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு கொஞ்சம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. திட்டமாக அளவில் இந்தமாரி உருட்டிட்டு அச்சு இருந்துச்சுனாக்கா இந்தமாரி அச்சு இருந்தால் இந்தமாதிரி அச்சு வச்சுக்கோங்க. அச்சு வச்சுட்டு ஒரு குச்சி வச்சு நல்லா ஹோல் போட்டுக்கணும் நடுப்புற, அப்போ தான் தெரிக்காமல் இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம ஹோல் போட்டுட்டு எண்ணெய் ஹீட் ஆன பிறகு இது ஒன்று ஒன்றா போட்டு சிம்மில் வச்சு பொரிச்சிடுங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இது எங்கள் ஊர் ஃபேமஸ் ஈச்சக்கொட்டை பனியா. இப்படி தான் செய்வாங்க. சில பேர் இடிச்ச மாவில் கூட செய்வாங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.